எல்லாம் இந்த கிட்டாம்ங்கிறது முன்னாடிலாம் நம்ம கோடை கொண்டு மெர்ஜ் பண்ண போனோம்னா எல்லாம் உன் கோடமிலே அவன் கோடை எடுத்து வச்சிருக்கான் மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட் போய் சண்டை போட்டு அப்படின்னு கோல் மூட்டி விடுதா ஒரு சாதாரண வெர்ஷன் கண்ட்ரோல் டூலாக தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கோ பைலட்னு ஒருத்தன் உள்ளே கொண்டு வந்து அண்ணாச்சி இவன் உங்கள் கோடிங் அச்சிச்சிட்டன்னு கோ பைலட் கோவாலு உங்கள் தம்பி மாரி உங்கள் கூட இருந்து உங்களுக்கு சின்டாக்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிடுவான் அப்படின்னு சொன்னானுவான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அண்ணாச்சி கோ பைலட் கோவால் நல்லா கற்றுக்கிட்டான், இனிமேல் அவனை அச்சிச்சிட்டன்னு சொல்ல முடியாது, அவனை பேர் ப்ரோக்ராமராக ப்ரொமோட் பண்ணுவோம், நீங்கள் பாதி கோடு அடிச்சிங்கன்னா உங்கள் பேராக இருந்து மீதி கோடெலாம் அடிச்சுக்கிடுவாங்களா அப்படின்னு சொன்னானுவோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அண்ணாச்சி நீங்கள் அடிக்க கோடு ஸ்ட்ரக்சராக அவ்வளோ நல்லா இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களுக்கு என்ன கோடு அடிக்கணுமோ அதுக்கான ப்ராம்ப்டெல்லாம் கோவால்கிட்ட கொடுத்துட்டு போய் நீங்கள் ரெஜிஸ்டர் எடுங்க, அவனே அடிச்சுக்கிடுவான். ஏதாட்டும் பக்குன்னா அதுக்கு 2 ப்ராம்ப்டை கொடுத்துட்டு தூங்க போயிட்டீங்கன்னா அவனே அடித்து ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் டச் பண்ணி டெப்ளை பண்ணிவிடுவான் அப்படின்னு சொன்னானுவான். ஐக்கு எடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு நேரம் அந்த கிளைண்ட்டு சான் ஜெனிப்பட்டெல்லாம் போய் எல்லாம் சான் ஜெனிப்பர் உங்களுக்கு தான் இங்கிலீஷ் நல்லா தெரியும்ல, அந்த ப்ராம்ப்டெல்லாம் நீங்களே கொடுக்க வேண்டியதானே, அண்ணாச்சி டீம் எதுக்கு நடுவில் பொடுங்கிறதுக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கானுடைய. சரி இனிமேல் டெக்னிக்கலாக நம்மளால் சர்வே பண்ண முடியாது, பேசாமல் இந்த ரெக்குவயர்மெண்ட் கொடுக்க கிளைண்ட் சைடுக்கே போயிடும்ட்டு அந்த பிள்ளை சென்னிப்பட்டு ஏமா சென்னிப்பேர் உங்கள் பிஸ்னஸ்லேயே ஏதாட்டும் ஓப்பனிங் இருந்தால் அண்ணாச்சிக்கு சொல்லுமா அப்படிங்க ஐக்கவா. பைனாப்பிள் என்கிட்ட வந்து இந்த ரெக்குவயர்மெண்ட் ப்ராம்ப்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு லைப்ரரியாக ஜென்ரேட் பண்ணி அதையும் ஆட்டோமேட்டிக்காகவே கொடுக்க மாதிரி ஒரு ஏஐ டூல் இருந்தால் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடின்னு சொல்லியிருக்கானோ பைனாப்பிள் எப்படிங்க. அப்போ இன்னும் கொஞ்ச நாளில் ஏஏ ரெக்குவயர்மெண்ட்டு கொடுத்து அதுக்கு ஏஏ கோடு அடித்து அதை ஏஏ டச் பண்ணி என்ன கோடு மயிறு மாதிரி இருக்குன்னு காரி துப்பி ஆமாம் நீ தயிர் மாதிரி ரெக்குவயர்மெண்ட் கொடுத்தா கோடு மயிறு மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சண்டையெல்லாம் போடும்னு நினைக்கேன். ஏஐக்கும் சண்டை, அதில் உடைய போகிறது நம்மளோட மண்டை.